வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாப்கார்ன் பண்ணுறது நான் பண்ணலை, என்னோடய தங்கச்சி பொண்ணு குஜராத்திலேருந்து வந்திருக்கு, அவங்க தான் பண்ண போகிறாங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே நம்ம செய்ய போகிறோம் பாப்கார்ன். ஸோ அதுக்கு நம்ம எடுக்கிறோம் மக்கை ஃபார் பாப்கார்ன். எல்லா கார்னும் பாப் ஆகாது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி பாப்கார்ன் இருக்கும், அந்த பாப்கார்னை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கணும். தென் இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சோல சால்ட், கொஞ்சோல டர்மரிக் அண்ட் கொஞ்சோல ஆயில். நான் இன்னைக்கு 200 கிராம் பேக்கெட் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆன்லி 50 to 60 கிராம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் அதுக்கு சின்ன குக்கர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜாஸ்தி எனக்கு தேவையில்லை. ஸோ டுடே நான் இன்னைக்கு நார்மல் சைஸான குக்கர் எடுத்துக்கிறேன். தென் நான் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். இனி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஸை ஆட் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம், இந்த கார்ன் இப்படி இருக்கணும். எல்லா கார்னும் பாப்ஸ் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி சிலக்டிவான கார்னை வாங்குகிறோம். என்னோட ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த கார்ன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் டர்மரிக் ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். தென் அதை ஸ்டர் பண்ணணும். நம்ம ஆயில் இவ்வளோ ஆயில் போடணும். ஸோ அந்த கார்ன்ஸ் எல்லாம் ஆயிலே டீப் ஆகணும். அப்போ தான் ப்ராப்பராக அது பாப்ஸ் ஆகும். நம்ம கார்ன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பாப் ஆக ரெடி ஆகுது. நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் நம்ம குக்கரோட லீட்லேருந்து நம்ம இந்த ரப்பர் பேண்டை எடுத்துடணும். விசில் கூட எடுத்துடணும். தென் நமக்கு தெரியும் நம்ம கார்ன்ஸ் எல்லாம் பாப் ஆகுது. ஸோ தட் டைம் நம்ம லீடை க்ளோஸ் பண்ணி நம்ம கேஸை கூட கொஞ்சம் சிம்மாக வச்சுருக்கணும். தென் பாப்பிங் சவுண்ட் நமக்கு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கும். டில் 5 minutes ஆர் 4 minutes கேட்கும். நம்ம கேஸ் சிம்லே இருக்கட்டும். இஃப் நீங்கள் பர்னர் பெருசாக யூஸ் பண்ணால் கேஸ் சிம்ல இருக்கட்டும். அதர்வைஸ் சின்ன பர்னரை யூஸ் பண்ணால் நீங்கள் மீடியமாக ஆர் ஃப்ளேம் ஹையாக வைக்கலாம். பாப்பிங் சவுண்ட் கேட்குதுல, அது கேட்கட்டும். விசில் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் ரப்பர் பேண்ட் கூட எடுத்துடணும். இப்போ பாப்பிங் சவுண்ட் பந்த் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். நான் நம்ம பாப்கார்ன் இஸ் ரெடி. ஆனால் நம்ம இப்போ 5 minutes அப்புறம் குக்கரோட லீடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வந்துருக்குதுன்னு. இனி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கார்ன்ஸ் எவ்வளோ பாப்பாக இருக்குதுன்னு. ஓ வாவ், ஸோ யம்மி. இனி நம்ம இதில் சால்ட் போடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம இனி இதை குக்கர்லேருந்து நம்ம நார்மல் பவுல் இல்லைனா ஏதாவது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேயா? இனி இல்லை நான் சால்ட் போட போகிறேன். நமக்கு எவ்வளோ ரிக்வயர்டோ அவ்வளோ சால்ட்டு போட்டால் இனஃப் நமக்கு. தென் லைக் மிக்ஸ் பண்ணணும். இஃப் யாருக்கா பெப்பர் ஆர் சில்லி பவுடர் கூட போடணும்னு தோணுச்சா அவங்க அது கூட போட்டு சாப்பிடலாம். நம்ம பாப்கார்ன் எப்படியும் சாப்பிடலாம். ஓகே, நம்ம பாப்கார்ன் இஸ் ரெடி. டேஸ்ட் ஆகுது. சால்ட் போடுறதுக்கு அப்புறம் என்ன டேஸ்ட் ஆகுது. ஐ லைக் இட். எம்மியஸ்ட் ஒன். இப்போ பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தங்கச்சி பொண்ணு செஞ்ச இந்த பாப்கார்ன் எப்படி இருந்துச்சு அது கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.